அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில நடந்து முடிந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய பேஸ் 3க்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த லிஸ்ட்ட வெளியிட்டிருக்காங்க. உங்க அனைவருக்குமே தெரியும் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வெளியான இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமு. அதுல பார்த்தீங்கன்னா, ஓரல் டெஸ்ட்டு பேஸ் 2 முடிஞ்சிருச்சு. இப்ப பேஸ் 3க்கு கூப்ட்டுருக்காங்க. ஸோ, இந்த பேஸ் 3ல பார்த்தீங்க அப்டின்னா, யாரெல்லாம் கூப்ட்டுருக்காங்களோ அவங்களுக்கு 6ஆம் தேதி, அடுத்த மாசம் 6ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல இன்டர்வியூ நடக்குறாங்க. அந்த இன்டர்வியூ மூலமா அவங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ, இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் கூப்ட்டுருக்காங்களோ அவங்களோட எல்லா ஒரிஜினல் மார்க் ஷீட்டையும், சர்டிஃபிகேட்டையும் அவங்க கொண்டு போணும். இதெல்லாம் அவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாங்களோ, ஒரிஜினல அவங்க கொண்டு போணும். ஸோ, அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாவும், இமெயில் மூலம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் ஆஃப் மேனேஜர் டிஎன்சிஎம்பிஎஃப்எல் அதில பார்த்தீங்கன்னா, இந்த நபர்கள், இந்த எண்கள் உள்ளவங்கள அவங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ, இவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாவும், இமெயில் மூலமாவும் அவங்களுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அவங்க 6ஆம் தேதி, அடுத்த மாசம் 6ஆம் தேதி ப்ராப்பரா அவங்க போய் அட்டெண்ட் பண்ணிறணும். அத விட்டாங்கன்னா, அடுத்த வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாதுங்கிறது தான் இதனுடைய இது. ஸோ, அந்த ஓரல் டெஸ்ட்க்கு போம்போது, அவங்களுடைய ஏஜ்டு, ஜெண்டர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம், அப்புறம் டிஃபரெண்ட் எப்படியா இருந்தா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க ப்ராப்பரா கொண்டு போணும். எல்லாமே ஒரிஜினலா கொண்டு போணும். அவ்வளோதான். ஸோ, இதான் அதனுடைய இன்னைக்கு அவங்க வெளியிட்ட மற்றும் ஒரு அறிவிப்பு. ஸோ, அந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் பேஸ் 3க்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய வாழ்த்துக்கள். பேஸ் 1 முடிஞ்சு, பேஸ் 2 முடிஞ்சு, இப்ப பேஸ் 3 கூப்ட்டுருக்காங்க. சரி, ஓகே. அதாவது பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3ங்கிறது ஒவ்வொரு கவுன்சிலிங்லயும் முடிஞ்சு ஃபில் அப் ஆகாத வேக்கன்சி வைக்கிறது தான். ஸோ, அது மாரி பேஸ் 3 வரையும் வருதுங்கிறது இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஸோ, நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ.